நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற கேள்வி, எந்த ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம்? இது உங்கள் பர்சனாலிட்டியோட நிறைய சம்மந்தம் இருக்குது. இப்போ ஐஎல்ஸ் பார்த்தீங்கன்னா, துருதுருன்னு இருக்கிறவங்க, பொறுமை இல்லாதவங்களுக்கு ஐஎல்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய சகிப்புத்தன்மை, நிறைய பொறுமை தேவை. ஸோ ஐஎல்ஸ் உங்களுக்கு அந்த பொறுமைன்றது இல்லைன்னா ரொம்ப டஃப்பான எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது பியர்சன் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ், பிடிஇ. இது டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். அதாவது ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்கீங்க, இதுனா இப்படி தான் இருக்கணும், இதுனா இப்படி தான் இருக்கணும்னா பிடியில் ரொம்ப சஃபர் ஆவீங்க. ஏன்னா பர்ஃபெக்ஷன் பார்க்கவே முடியாது. அந்த டைமில் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறீங்க. ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இந்த வேர்டு போட்டேனா கரெக்டாக பேசிட்டேனா பிடி சொதப்பிடும். அடுத்தது டூலிங்கோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓவர் திங்கரா, ரொம்ப ரொம்ப ஒரு விஷயத்தையும் பயங்கரமாக யோசிப்பீங்களா? கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா டூலிங்கோ உங்கள் ஃப்ளோ, கிராமர், ப்ரொஃபிஷியன்சி, ரெலவென்சி இதை தான் பார்க்குது. அதில் ஒரு 50% அக்யூரேசி இருந்தாலே கிளியர் பண்ணலாம். ஓவர் திங்க் பண்ணி கரெக்டோ இல்லை தப்போ பார்த்தீங்கன்னா சொதப்பிடும். டோஃபிலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறத கேட்டு 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 நீங்கள் ஆன்சர் பண்ணுற டைப்பா, மற்றவங்க எல்லார் ஒப்பீனியனுக்கும் மதிப்பு கொடுக்குற ஆளா, கண்டிப்பாக டோஃபில் செட் ஆகாது. உங்கள் பர்ஸ்பெக்டிவ், உங்கள் ஐடியாலஜி, உங்களோட மைண்ட் செட் அது என்னவோ கிளியராக நீங்கள் கொடுக்கறதுல தான் டோஃபில் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒரு தகவல் பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அன்டில் தென் டேக் கேர், பபாய்.